இந்த மாதிரி சாஃப்ட் சப்பாத்தி வேணுமா? 2 டிப்ஸ் தாங்க. வேறு ஒன்றும் இல்ல. வாங்க பார்க்கலாம். கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அந்த பபிள்ஸ் வர்ற மாரி இருந்தா போதும். அத போட்டு எப்பயும் போல மாவு பெசஞ்சுக்கோங்க. இந்த மாரி ட்ரையா கொஞ்சம் கோதுமை மாவு இருந்தாலும் பரவால்ல. அதோட 2 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிங்கன்னா, அந்த மாவு, தண்ணி எந்த பதமுமே நம்ம பார்க்க தேவையில்ல. கொஞ்சமா கோதுமை மாவு போட்டு அதில கொஞ்சோண்டு எண்ணெய், உப்பு லைட்டா போட்டுக்கோங்க. அந்த மாரி மாவு பெசஞ்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டா 2 ஸ்பூன் நெய்ய மட்டும் ஊற்றிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த பதத்தில் செஞ்சாலும் சப்பாத்தி அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும். நான் நைட்டு சப்பாத்தி செஞ்சுட்டு அடுத்த நாள் காலையில் வச்சுப்பேன். ஏன்னா சாட்டர்டே ஈவினிங் வந்து நெக்ஸ்ட்டாக செஞ்சுட்டோன்னா சண்டே மார்னிங் கொஞ்சம் லேட்டாக கூட எழுந்துக்கலான்னு. இது நான் ஒர்க் போகிறப்ப இருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யார் நீங்கள் சாட்டர்டே ஈவினிங் வச்சுட்டு சண்டே மார்னிங் கொஞ்சம் லேசியாக இருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்போவுமே அப்படி தான். ஸோ இப்போ சப்பாத்தி வச்சுட்டு எப்பயும் போல் உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா மெல்லிஸா. அதில் வந்து ரொம்ப மாவு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் மாவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும். நல்லா போட்டு அந்த மாவு இல்லாத போது தட்டிக்கோங்க. போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சாஃப்டான சப்பாத்தி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.